இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்கள் உறவுகள் மேலே உண்மையான அன்பை வச்சு, உண்மையான நேசத்தை வச்சு, நிறைய தியாகம் பண்ணி நீங்கள் வாழ்ந்தீங்க. ஆனால் அவங்களும் உங்களை கருவேப்பிலை கொத்தமல்லி மாதிரி குப்பையில் போட்டுட்டாங்க. ஸோ உங்களை ஒதுக்கி வச்சவங்க சந்தோஷமாக வாழுறாங்க. உண்மையாக இருந்த நீங்கள் குப்பையில் கிடக்கிற மாதிரி கிடக்குறீங்க. இதுக்கு நிச்சயமாக சாய்ப்பா பதில் சொல்லாமல் இருப்பாரா என்ன? அந்த பதில் தான் இந்த பதிவில் இருக்குது. என்னைக்கு நீங்கள் சிரிக்கிறீங்களோ அப்போ அவங்க அழுவாங்க. இதுதான் கடவுளுடைய தீர்ப்பு. அந்த தீர்ப்பை அவர் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் அதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வரும். பகை வரும்போதும் சரி, உங்களை ஒதுக்கும் போதும் சரி, தெய்வம் உங்களை சேர்த்துக்கும். உங்களை ஒதுக்கினவங்களை தெய்வம் அனாதையாக விட்டுடும். அதுக்கு உண்டான எப்படி விடுவாங்கன்றதையும் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். மறுபடியும் சொல்கிற முக்கியமான பதிவு. அடுத்த 2025 நம்ம லைஃபோடைய அத்தனையும் மாறப்போவதுன்றது உறுதி. 2035 உங்கள் கை எந்த அளவுக்கு ஓங்க போகுதுன்னா அதை நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க அடுத்த 10 வருஷம் கழிச்சு. ஸோ அன்பே சாய் ஆடியோவை முழுசாக கேட்குறவங்களுக்கு தான் இது நடக்கும். எப்பயாவது ஒரு தடவை கேட்குறவங்களுக்கு இது நடக்காது. ஏன்னா தினமும் மெசேஜஸ் இருக்குது அன்பே சாய் ஆடியோவில். இதை புரிஞ்சுக்கோங்க. அதே போல் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். எந்த ஒரு ஆடியோஸ் நீங்கள் கேட்டாலும் அதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயும் அதை வைங்க. ஏன்னா உங்கள் மூலமாக பல இன்ஃபர்மேஷன்ஸ் வெளியில் போய் அது ஒரு மனுஷனோட வாழ்க்கையை மாற்றுச்சுன்னா அந்த பலனும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும்னு சொல்லி இந்த பதிவை நீங்கள் முழுவதும் கேளுங்க. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சைரா. என் உயிரின் உயிரானவர்களே, அனைவருக்கும் வியாழன் தின வாழ்த்துக்கள். இந்த வாரம் நல்லபடியாக அமையணும்னு சாய்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ வருஷத்தோட கடைசி மாதத்தில் இருக்கிறோம். அடுத்த வாரம் லாஸ்ட்டு வியாழன். ரொம்ப சிறப்பாக நன்றியோட நாம் அடுத்த வாரத்தில் சாய்பாக்கு நன்றிகளை சொல்லிக்கலாம். ஒரு தனி மனித வாழ்க்கையிலையும் தனி மனித ஒழுக்கம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அந்த ஒழுக்கம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரொம்ப அவசியமாக இருக்குது இங்கே அன்பே சாய் குடும்பத்தில். அதை நீங்கள் தவற விடாமல் பிடிச்சிக்கோங்க. ஒரு விஷயமும் உங்கள் வாழ்க்கைக்கு ப்ளஸ்லேயும் முடியும், மைனஸ்லேயும் முடியும். நம்ம எதிர்காலம் சிறப்பாக சாயப்பாக அமைச்சு தரணும் அப்படின்னு விரும்புகிறவங்க எத்தனை பேர்? அத்தனை பேரும் கமெண்ட் பண்ணுங்க, என்னோட எதிர்காலத்தை சாயப்பா சிறப்பாக அமைச்சு தரணும் அப்படின்னு. இன்னைக்கு நிகழ்காலத்தில் நாம் இருக்கோம்.
இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் பார்த்தா இது என் ப்ராப்ளம் கண்டிப்பாக சால்வ் ஆகுமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இங்கே கரும் இருட்டு சூழ்ந்துட்டு இருக்குது. இதில் இருந்து மீண்டு எப்படி ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி விழி பிதுங்கி இங்கே நிற்கிறோம். நண்பர்கள் எல்லாம் பகையாயிட்டாங்க, உறவுகள் எல்லாம் பகையாயிட்டாங்க, உதவி செய்ய யாரும் இல்லை. ஒரு காலத்தில் நம்ம கூடவே இருந்தவங்க இன்னைக்கு நம்மளை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான மனநிலையில் நீங்கள் இருக்கீங்க. இதை வச்சு சாய்பா கிட்ட நிறைய தடவை நீங்கள் பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க, நிறைய தடவை அழுதுருக்கீங்க, நிறைய கோயிலுக்கும் நிறைய பூஜை முறைகளையும் செஞ்சுருக்கீங்க. ஆனாலும் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் எதுவும் சரியாக மாறலை இல்லை? ஸோ மாற்றங்கள் இருக்குதான்னு நாம் நினச்சி பார்க்குறோம். ஒரு மாற்றமும் நமக்கு இல்லை அப்படின்னும் போது திரும்பவும் நமக்கு அழுகையும் துக்கமும் தொண்டையை அடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. கடவுளை நம்புகிற நமக்கு இந்த இடத்துல ஏன் கடவுள் கண்களை மூடிக்கிட்டு காதை அடைச்சிக்கிட்டு வாயை திறக்காம இருக்காங்க அப்படின்றதும் தெரியல. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் எதிர்கொள்ளக்கூடிய தன்மை, அதை உணர்த்தும் பாடம், இதை நம்ம சரியாக படிக்காமல் போனதால் அப்படியும் இருக்கலாம், இல்லை கர்மாக்களோட கூட்டு சதியாக கூட இருக்கலாம், இல்லை இந்த ஜென்மம் இதோடு முடிஞ்சிருச்சு, அடுத்த ஜென்மத்தில் தான் நம்ம சிறப்பாக வாழ முடியுன்ற எண்ணமும் இங்கே இருக்கலாம். ஆனால் இந்த 3 விஷயமும் கரெக்டாக அப்படின்னு பார்த்தா இந்த 3 விஷயத்தில் எல்லாமே கரெக்டு தான். ஆனால் அதே இந்த 3 விஷயம் எல்லாமே தப்பு தான். எப்படி ஒரு சமையல் செய்யும்போது ஒரு சாம்பார் வைக்கிறோமோ, அந்த சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இருந்தால் தான் அந்த சாம்பார் ருசியாக இருக்கும்ல. அதுக்கு தேவையான அளவு தண்ணி இருக்கணும், துவரம்பருப்பு இருக்கணும், மிளகாத்தூள் இருக்கணும், உப்பு இருக்கணும், கடுகு இருக்கணும், கருவேப்பிலை இருக்கணும், பெருங்காயம் இருக்கணும், புளி இருக்கணும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தால் தான் சாம்பார். இதில் எல்லாமே சேர்ந்தால் தான் அது சாம்பாராக இருக்கும், இல்லைன்னா சாம்பாராக இருக்காது. அப்போ நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கிற சம்பவங்கள் இந்த 3 விஷயத்தை ஒத்து போகலாம், அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த 3 விஷயத்தை தாண்டி எதுவுமே இருக்க சான்ஸ் கிடையாது. அப்போ இந்த 3 விஷயத்தை நாம் கொஞ்சம் டீப்பாக மனசில் வச்சு அங்கே இருந்து பார்க்க ஆரம்பித்தா எல்லாமே சரியாக தெரியும். ஒரு கீழே இருக்கிற பகுதியை பார்க்கணுன்னா கீழே பார்த்தா மட்டும் அங்கேருந்து பார்க்க முடியாது. அது கொஞ்சம் உயரத்துலேருந்து பார்த்தா தான் கீழே அதோட ஆழம் எவ்வளோ எல்லாமே தெரியும். ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போகிறீங்க, ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறீங்க, அங்கே வியூ பாயிண்ட்டுன்னு வச்சுருப்பாங்க. அந்த வியூ பாயிண்ட் எல்லாமே பார்க்குறோம், பட் ஏன் அந்த இடத்துல மட்டும் வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க சொல்லுங்களேன், கமெண்ட் சொல்லுங்களேன். நானே பேசுனா எனக்கு தொண்டை வலிக்குது, நீங்களும் பேசுங்க. ஒரு ஹில் ஸ்டேஷன்லேயும், அதாவது மலைகள், ஊட்டி, கொடைக்கானல், இது மாதிரி ஆனமலை, இது மாதிரிலாம் ஏதாவது ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஏன் மற்ற இடத்துல பார்த்தா தெரியாதா? அப்போது வியூ பாயிண்ட் அப்படின்றது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோட்டல் சரௌண்டிங்ஸ் எல்லாமே அழகாக காட்டும். அது டோட்டலாக எல்லாத்தையும் கொண்டு வந்து காட்டும். அதே போல் நாம் இந்த 3 விஷயத்தை பேஸ் பண்ணி அங்கே இருந்து இதை பார்த்துட்டா சரியான வழியை நாம் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அந்த வழியை கண்டுபிடிக்கும் போது அதில் சில விஷயங்கள் நாம் கற்றுக்கவும் நேரிடலாம். அப்போ நிறைய பேருக்கு அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு போகாமல் எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல்
எங்கே முடிக்கிறதுன்னு தெரியாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்குதான்றத முதல் கேள்வி. நம்பிக்கையை நீங்கள் எந்த அளவுக்கு தலையை ஆற்றுறீங்கன்றதை பொறுத்து. நம்பிக்கை இருக்குதான்னா சில பேர் அந்த தலையை ஆட்டும் போதே அந்த சுறுசுறுப்பை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சில பேருக்கு நம்பிக்கை இருக்குதுன்னா அந்த தலையோட அசைவு பெருசாக இருக்காது. சில பேருக்கு மீடியமாக இருக்கும். சில பேருக்கு வேகமாக நம்பிக்கைலாம் இருக்குதுங்க அப்படின்வாங்க. அந்த வேகமாக தலையாட்டுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு சரியான வழி கண்டுபிடிச்சிட்டா அவங்க சட்டுன்னு போயிடுவாங்க. ஆனால் தலையை மெதுவாட்டுறாங்க பாருங்க, அவங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் சொல்லணும், நிறைய விஷயத்த சொல்லி சொல்லி புரிய வைக்கணும். அப்போது அவங்க அடுத்த 3வது ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜும் அவங்க கடக்கணும். ஏன் அவங்க வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லைன்னா பாஸ்ட் லைஃப் அண்ட் ப்ரெசன்ட் லைஃப்பில் நடந்த கன்ஃபியூஷன்ஸ். அப்போ ஏன் நடந்தது, எதுக்கு நடந்துச்சு, இதை மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்க. இதை பார்க்கறது தப்புன்னு சொல்லலை, ஆனால் இதுவே முழுசாக பார்த்துக்கிட்டே இருந்தா அடுத்தது முடிஞ்சு போச்சு. அப்போ அது ஒரு பார்ட்டு. ஏன் நடந்துச்சு, இதனாலயா, ஓகே என்ன பண்ணணும், ஓகே இதை செய்யணுமா, ஓகே அப்போ என்ன நடந்தது, ஏன் நடந்தது, இதை பற்றி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க நிறைய பேர். சரி இது நடந்துடுச்சு, அடுத்தது என்ன நடக்கணும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணவங்க சில பேர். பல பேர் வாழ்க்கையில் காணாமல் போகிறாங்க. சில பேர் மட்டும் வாழ்க்கைக்கு அர்த்தம் நிறைஞ்சதாக வாழ்ந்துட்டு போகிறாங்க. நீங்கள் அர்த்தம் நிறைஞ்சதாக பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும், இல்லை நாட்டோட தலைவர் ஆகணும், இல்லை பெரிய மல்டி லெவல் பிஸ்னஸ்மேனாக ஆகணும், இல்லை கின்னஸில் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி சாதனையாளர் ஆகணும், அது கிடையாது. அது மட்டும் அடையாளம் கிடையாது. உங்கள் குடும்பத்துக்கு நம்ம எவ்வளோ பெரிய அடையாளமாக இருக்கோம், நம்ம குடும்பத்துக்கு நம்ம எவ்வளோ பெரிய கலங்கரை விளக்கமாக இருக்கோம். ஸோ இது நம்ம வாழ்க்கைக்கு தேவை. ஸோ உங்கள் குடும்பத்தில் உங்களோட பாசிட்டிவிட்டி உங்கள் குடும்பத்துக்கே ஸ்ப்ரெட் ஆகுது. இது சீரியஸ்லி. ஆனால் இதை நம்புறதுக்கு கூட இங்கே பெரிய கஷ்டம். ஏன் அப்படின்னா என் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டத்தை நான் அனுபவித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நீங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சிங்க, அதை ஏன் ரிப்பீட்டடாக சொல்கிறீங்க? சொல்கிற உங்களுக்கு ஏன் போர் அடிக்கல? அப்போ இது எத்தனை நாளை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க போகிறீங்க? அப்போ இதுக்கு ஒரு முடிவு கட்டணுமா கட்ட வேண்டாமா? அப்போ முடிவு கட்டணும்னா ஏன் அடுத்த விஷயத்தை யோசிக்க மாட்டேன்றீங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நல்ல மனிதர்களாக இருக்கும்போது உங்களை சுற்றி பகை வருது, சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. நீங்கள் நல்ல விஷயத்தை செய்யும்போது உங்களை ஒதுக்குனாங்கன்னா அங்கேயே சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. ஏன்னா மனிதருடைய துணை இல்லாமல் இருக்கலாம், தெய்வத்தோட துணை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எந்த மனிதர்கள் எந்த அளவுக்கு ஒதுக்கி வச்சுருக்காங்களோ நீங்கள் ஒதுங்கி இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப தப்பே கிடையாது. ஏன்னா அந்த மனுஷங்க ஒதுக்கிட்டாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட போய் காலில் விழுறது, கையை பிடிச்சி கதறது வேண்டாம். உங்கள் மேலே தப்பு இருந்தால் மன்னிப்பு கேளுங்க. நான் மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா மன்னிப்பு கேட்குறவன் தான் சாயப்பாட குழந்தை. மன்னிப்பு கேளுங்க, பாரம் குறையும், பழிவாங்கக்கூடிய அந்த உணர்ச்சி குறையும், நாம் சத்தியமாக நிம்மதியாக இருக்கலாம். மன்னிக்கிற சக்தி எங்கே இருக்குதோ அவன் மனசு தெளிவடையும், குழப்பம் இல்லாமல் இருக்கும், அமைதியாக இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி நம்பிக்கைன்ற ஒரு ஒளி அவனுக்குள்ளே ஏற்படும்.
ஸோ இது எல்லாமே எப்போ நீங்கள் மன்னிக்கிறீங்களோ அப்போ பெரும்பாலானவங்க இப்போ வரைக்கும் மனசில் நிம்மதி இல்லை, அழுத்தம் ஜாஸ்தி, வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சு, நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மனசை பாதிக்கிற அளவில் ஒரு பிரச்சனை 100% இருக்கும். அது ஒரு மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டு இருக்கும். அப்போ அந்த மனுஷனை நீங்கள் மனப்பூர்வமாக மன்னிச்சிட்டா இனி உங்கள் வாழ்க்கையில் தெளிவாயிடுவீங்க. ஏன்னா இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். ஒரு பாரத்தை தூக்கிக்கிட்டு போராட முடியாது, தோத்துடுவோம். நம்ம திரும்ப திரும்ப வாழ்க்கையில் அவமானப்பட்டு தோல்வியை சந்திப்பதற்கு காரணமே இந்த பாரத்தோட போராடுவது. ஒரு அந்நிய நாட்டுக்காரனை எதிர்க்கணும், நம்ம நாட்டு வீரர்கள் படையோடு போகணுன்னா ஒவ்வொரு மனுஷங்களும் குடும்பத்தை சுமந்துக்கிட்டு போராட முடியுமா சொல்லுங்கள்? குடும்பத்துக்கு என்ன ஆகுமோன்னு பார்த்து தான் இருப்பாங்களே தவிர எதிரிகளை வீழ்த்தணும்னு நினைக்க மாட்டாங்க. ரைட்டா? அப்போது எதிரிகளையும் வீழ்த்த முடியாது, உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்ற முடியாது, உங்களையும் காப்பாற்ற முடியாது. இப்போ குடும்பத்தோட ஓரமாக இறக்கி வச்சுட்டு இப்போ நீங்கள் கத்தி சண்டை வால் சண்டை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. ஏன்னா உங்கள் ஃபோக்கஸ் எங்கே இருக்குதுன்னா அந்த பாரத்தை மேலே இருக்கு. மனசு லேசாகவே இல்லையே. சில பேருக்கு சாப்பிடும்போதே தொண்டை அடைக்கும். என்னோடய லைஃப்பில் சில தோல்விகளை நான் சந்தித்த தருணத்தில் இப்போ நினச்சா கூட கதி கலங்குது. அப்படியே சாப்பிட முடியாது. 2 இட்லியை சாப்பிட்றதுக்கு போராடணும். ஒரு இட்லியை முழுங்கும் போது தண்ணி தேவைப்படுது. ஒரு மாதிரி மயக்க நிலை, ஒரு மாதிரி மந்த நிலை. ஏன்னா நமக்கு ஒரு மனுஷனால துன்பம் வருதுன்றது கன்ஃபார்ம், வந்தது கன்ஃபார்ம். இப்போ ஏன் அந்த துன்பம் என்னை துரத்துதுன்னா அவங்க பண்ண சில மோசடி, மோசமானது, நம்பிக்கை துரோகம், ஏமாத்துனது, மனசை காயப்படுத்தினது, இது எல்லாமே சேர்ந்து நமக்கு பெரிய பாரம் உள்ள சேர்ந்த மாதிரி. தண்ணி குடித்தா கூட நெஞ்சு அடைக்கும். ஈவன் தண்ணிக்கே நெஞ்சு அடைக்குதுன்னா சாப்பாட்டுக்கு நெஞ்சு அடைக்காமல் இருக்குமா? இதில் ஒரு 7 நாள் 8 நாள் ட்ராவல் பண்ணுற எகைன் இது எப்படி இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்தோம். ஓகே, ஹாப்பி. இப்போ அவங்க நம்ம கூட இல்லை. அப்போ நாம் அவங்கள மன்னிச்சிட்டா நாம் மைண்டு ஃப்ரீ ஆகிடுது. அப்போ மன்னிக்க ஆரம்பிக்கும் போது ஏற்கனவே எவ்வளோ பலத்தோடு இருந்தோமோ அது 2 மடங்கு பலம் அதிகரிக்குது. இதை எதுக்கு என்னோடய வாழ்க்கையை நான் உதாரணமாக திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, இங்கே மனுஷனுடைய பிரச்சனைகள் அப்படின்றது ஏதோ ஒரு மனுஷன் மூலமாக தான் வருது. வேறு நாய் மூலமாக, ஏன் பேய் மூலமாக கூட வருதில்ல. பேயை விட மனுஷங்க ரொம்ப மோசமாக போயிட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் பேய்கள்லாம் ரொம்ப காணாமல் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி புளியா மரத்தில் பேய் இருக்கும் அப்படின்னு. இப்போ புளியா மரத்தில் பேய் இல்லை, புளியா மரத்தில் மனுஷங்க இருக்கிறதால பேய்ங்க மனுஷனை பார்த்து ஓடி போயிடுதுங்க. ஏன்னா பேய் குணத்தை விட மனுஷனுடைய குணம் எங்கேயோ போயிடுச்சு இல்லை. அப்போ மன்னிக்கிற சக்தி உங்களுக்குள்ளே வந்துடுச்சுன்னா மனசு லேசாகும், பலம் அதிகரிக்கும். நான் உங்ககிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்கள் பாரம் எப்படிப்பட்டதுன்றத கொஞ்சம் யோசிங்க. அதில் யார் அந்த பாரத்தை உங்களுக்கு கொடுத்தாங்கிறத யோசிங்க. அவங்கள தயவு செய்து மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிட்டு தான் அடுத்த 2-3 நாளில் அந்த பாரம் கரைஞ்சிடும். அடுத்த 4வது 5வது நாள் உங்கள் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகிடும். நான் சொல்கிறது கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்கன்னா
இந்த வருஷத்துடைய கடைசி வியாழன் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வாரமா, உங்கள் பாரங்கள் குறைஞ்ச ஒரு வாரமா, உங்களுக்கு சந்தோஷத்தை தரவு தொடங்குவதற்கு ஒரு வாரமா அது அமையும். 2025 ஜம்முன்னு உட்காரலாம். யார் யாரெல்லாம் உங்களை ஒதுக்குனாங்களோ அவங்க இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஒதுக்கிட்டமேன்னு சொல்லி பகலும் இரவும் நீங்கள் எத்தனை நாள் ஃபீல் பண்ணீங்க? நீங்கள் ஒரு மாதம் ஃபீல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒரு வருஷம் ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் 5 வருஷம் ஃபீல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க லைஃப் லாங் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க ஃபீல் பண்ணணுன்றது நம்ம நோக்கம் சத்தியமாக கிடையாது. ஏன்னா அது பழி வாங்கக்கூடிய உணர்ச்சியாக போயிடும். என்ன நடக்கும் அப்படின்றத நான் சொன்னேன். ஒரு கொலையை பண்ணால், நான் கொலை பண்ணாலும் சரி, நீங்கள் கொலை பண்ணாலும் சரி, இல்லை தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிபதி ஐயா அவர்கள் கொலை பண்ணாலும் சரி, குற்றம் தானே. அதே போல தான் சொல்கிறேன், கடவுளுடைய கோர்ட்டில் நாம் இவங்களை மன்னிச்சிடுன்னு சொல்லி கதறினாலும் நமக்கு யார் யாரெல்லாம் என்னென்னலாம் இழைச்சாங்களோ, என்னென்னலாம் ஆட்டத்தை நம்ம மேலே ஆடினாங்களோ, எவ்வளவு தூரம் நம்மளை கடைசி கட்டத்தில் தள்ளி விடுற மாதிரி நிலைமையில் போய் நின்று அதில் சந்தோஷப்பட்டாங்களோ அவங்களுக்கு அந்த இறுதி தீர்ப்பு நாளில் கடவுள் எழுதிவிட்டார். என்னைக்கு நம்ம சந்தோஷம் ஆரம்பிக்குதோ அன்னைக்கு அவங்களுக்கு அவங்க துக்கம் ஆரம்பமாகும். இது எழுதப்பட்ட இல்லை எழுதப்படாத ஒரு நியதி. ஒரு மனுஷன் மூலமாக நீங்கள் இப்போ வரைக்கும் துக்கத்தை அனுபவிக்கிறீங்கன்னா அந்த மனுஷன் சந்தோஷமாக இருக்கிறான்னு அர்த்தம். இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அந்த மனுஷன் துக்கத்தை தாங்குறான்னு அர்த்தம். எவ்வளோதான் கணக்கு, வேற எந்த கணக்கும் இல்லை. அப்போ உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கர்மா புதுசு ஸ்டார்ட் ஆகுது. அந்த கர்மா பலம் வாய்ந்ததாக இருக்குது. அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மா பலகீனமான விஷயங்களை நோக்கி போகுது. அதனால் அவங்க கீழே இறங்குறாங்க, நீங்கள் மேலே ஏறுறீங்க. இது நான் என்னுடைய லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்த்துருக்கேன். எப்பயும் சொல்கிறேன், யார் கஷ்டப்பட்டாலும் என்னோட எதிரின்னு நான் யாரையும் நினைக்கல. ஆனால் எனக்கு யாராவது கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம் இல்லையா? அவங்க கஷ்டப்பட்டாலும் என் கண்ணில் கண்ணீர் கலங்கும். இது சாயப்பா எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷமாக நினைக்கிற அந்த கண்ணீர். ஏன்னா என்னோட பகையாளி இப்படி ஆயிட்டானேன்னு சொல்லி நான் ஒரு நாள் கூட சிரித்ததே கிடையாது. ஏன்னா சாயப்பா என் மனசில் இருக்கும்போது என்னுடைய மோசமான எண்ணங்கள் அத்தனையும் கழுவிக்கிட்டே இருக்காரு. அதனால தான் அது என்னால் அப்படி ட்ராவல் பண்ண முடியல. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும், இதுதான் என்னோட தாட்டு. என்னுடைய வேண்டுதல் கூட இதுதான். நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் என்னைக்கு சந்தோஷமாக இருப்பீங்களோ அவங்களுக்கு அங்கே துக்கம் ஆரம்பமாகுதுன்னா அப்போ உங்களுக்கு அவங்க செஞ்ச பாவம் இருக்கே அதுக்கு கடவுள் சந்தோஷத்தை கொடுப்பாரு. கடவுள் நிச்சயமாக தண்டிப்பார். அப்போ உங்களை ஏன் கடவுள் தண்டிச்சாருன்னா உங்களோட பாவம் அதுக்கு உண்டான தண்டனை காலம். அவங்களுக்கு ஏன் சந்தோஷத்தை கொடுக்குறாருன்னா அவங்களுக்கு தண்டனை காலம் இல்லை, ஆனால் செஞ்ச தப்புக்கு இனிமேல் தான் தண்டனை கிடைக்கும். அப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க, அவங்க அழுகுறாங்க. இப்போ நீங்கள் அழுகுறீங்க, அவங்க சிரிக்கிறாங்க. அப்போ பகை வரும்போது தெய்வ துணை நிச்சயமாக உண்டு. நல்ல மனசை படைச்சவங்களுக்கு பகைகள் நிச்சயமாக வரும். ஏன்னா தெய்வம் உங்களை தன் பக்கத்தில் அழைச்சிட்டு வருவதற்காக தான் இந்த பகையையே அவர் உண்டு பண்ணுறாரு. அதே போல தான் உங்களை ஒதுக்குறவங்களுக்கும் தெய்வம் உங்களை சேர்த்துக்கோ. உங்களுக்கு யாரெல்லாம் பிரியமானவர்களாக இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரையும் தெய்வம் சேர்த்துக்கோ.
உங்களை யாரெல்லாம் ஒதுக்குறாங்களோ அத்தனை பெரிய தெய்வம் நிச்சயமாக ஒதுக்கும். எதுக்காகனா நல்ல மனசு படைச்ச உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும்போது அவங்க நிச்சயமாக கெட்ட மனுஷங்களாக தானே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரொம்ப எக்ஸலண்ட்டு, நீங்கள் அன்னை தெரசா மாதிரி பல நல்ல விஷயங்களை செய்கிறீங்க. இதை ஒருத்தவங்க 2 பேர் 3 பேர் உங்களை அவங்கள அசிங்கப்படுத்துகிறாங்கன்னும் போது அப்போ அவங்க அசிங்கமான மனுஷங்க தானே. அப்போ அவங்கள எப்படி கடவுள் சேர்க்கும்? புரியுதா உங்களுக்கு? ஸோ எல்லாத்துலையும் லாஜிக் இருக்குது. லாஜிக் இல்லாமல் நான் இங்கே பேசலை. அதே மாதிரி உங்களை பெருமையாக பேசி அப்படியே கைத்தட்டுதல் வாங்கணுன்றதும் இல்லை. நான் எந்த அளவுக்கு நம்ம குடும்பத்தை பெருமையாக பேசியிருக்கோம், அதே போல் கோபமாகவும் நான் பேசியிருக்கேன். அது உங்களுக்கு தெரியும். கோபமாக பேசும்போது எத்தனை பேர் என்ன திட்டினீங்கன்னு தெரியல. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு திட்டுதலும் அது எனக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதமாக தான் இங்கே மாறிட்டு இருக்குது. அதனால் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் கடவுள். அதையும் நான் சொல்லிடுறேன். அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே இனி தண்டனை கிடையாது. உங்களை எத்தனை பேர் ஒதுக்குறாலும் சரி, தெய்வம் நின்று உங்களுக்கு துணை கொடுக்கும். இதெல்லாம் மாறும் கொஞ்ச நாளில். இன்னைக்கு இருக்கிறத வச்சு நீங்கள் முடிவு பண்ணுறது தான் மிகப்பெரிய தப்பு. நாம் எங்கே முட்டாளாக இருக்கோம்னா, இன்னைக்கு நடந்த விஷயத்தை வச்சு இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி என்னைக்கு நம்ம நினைச்சோமோ அங்கேயே நாம் முட்டாளாக இருக்கோம். முட்டாளாக இருக்கும்போது ஏமாந்துக்கிட்டே இருக்கோம். அப்போ ஏமாத்துறவன் புதுசாக வருவான், நாம் ஏமாந்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் இங்கே நடக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கக்கூடிய பதிவாக இது இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களோட வாழ்க்கை, உங்கள் வெற்றி, அது ஒன்றே நான் பேசுகிற எனக்கு பரம திருப்தியாக இருக்குது. நான் ஜெயிச்சா எனக்கு பெருசாக கொண்டாட்டம் கிடையாது. இது வரைக்கும் என்னோடய வெற்றியை பார்த்து நான் பெருமைப்பட்டதோ இல்லை கொண்டாடினதோ இல்லை. அதே அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க, சாய்ராம் என் லைஃப்பில் பிரச்சனை தீர்ந்துருச்சுடா, ஒரு தீபாவளிக்கு பட்டாசு வெடித்து கொண்டாடுற மாதிரி ஒரு மனநிலை எனக்கு இருக்குது. ஸோ இதை தான் நான் எதிர்பார்க்குறேன். இந்த ஒரு விஷயங்கள் தான் ரெடி பண்ண போகிறோம் நாம். அதுமாதிரி வாட்ஸ்அப் குரூப் ஒரு குரூப்பாக ஆரம்பித்து அதை நல்ல பக்காவாக ட்ரைனிங் பண்ண போகிறோம். அதனால் அடுத்த வருஷத்துக்குள்ளே நம்மளுடைய இலக்கு 1000 பேர் வாட்ஸ்அப்பில் ஆட் ஆகணும்னு. 1000 பேரும் சுத்தமான ஆன்மாவாக இருக்கணும். சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும். நீங்கள் குரூப்பில் சேரணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் என்ன செய்யணும்? சாய்பாக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். ஆரத்தி, சச்சரிதம், மெடிடேஷன்ஸ், இதை எல்லாத்தையும் நீங்கள் எனக்கு அப்டேட் பண்ணணும். 2வது, அன்பே சாய் ஆடியோவை முழுவதும் கேட்டு அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை எனக்கு நீங்கள் சேட் பண்ணணும். 3வது, உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை, சவால்களை நீங்கள் அழகாக எதிர்கொள்ளணும். இது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணுங்க. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2035 நம்ம டார்கெட். எத்தனை பேர் ஆடியோ ரெகுலராக கேட்குறீங்க? ஆடியோ ரெகுலராக கேட்குறவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு 10 வருஷமும் நம்ம டார்கெட். இன்னைக்கு இருக்கிற மாதிரி அடுத்த 10 வருஷம் கழிச்சு சத்தியமாக இருக்க மாட்டோம். நான் அடித்து சொல்கிறேன், அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க சாதாரணமான ஆட்களாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆடியோவை கேட்டு நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது. எப்பயாவது ஒரு நாள் ஆடியோவை கேட்டு அதையும் எதையும் செய்யாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அஷ்யூர் பண்ண முடியாது. ஒரு பேஷண்ட்டுக்கு டாக்டர் மாத்திரை கொடுக்குறாரு, அந்த மாத்திரையை அவர் சரியான நேரத்தில் சாப்பிட்டாதான் நோய் குணமாகும். எப்பயாவது ஒரு தடவை மாத்திரை போட்டுக்கிட்டால் நோய் குணமாகாது. திரும்பவும் சொல்கிறேன், அன்பே சாய் ஆடியோவை இதை ஒரு விஷயமாக நினச்சி முழுவதும் கேளுங்க. கேட்டு அதில் இருக்கக்கூடியதை செயல்படுத்துங்க.
செயல்படுத்தி அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க எனக்கு. அப்போ தான் அடுத்த விஷயங்கள் வந்து நம்மளால் போக முடியும். ஸோ இன்றைக்கி தேர்ஸ்டே அன்பே சாய் டிஷர்ட்ஸ் போட்டு நாம் நேற்று ஒரு நைட்டு கொடுத்த ஆடியோஸ் கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அது என்ன பண்ணணுமோ அது நிச்சயமாக நீங்கள் நல்லா செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு கிடைக்க போகுது. 2025 சும்மா சூப்பராக ஒரு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கைக்கு ஒரு பேஸ் மட்டமாக அந்த வருஷம் வரப்போகுதுன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா